சிஎம் என்ன சார் பண்ணணும்? சிஎம் உடைய புரோட்டோகால் எடுத்து படிப்போம் நம்ம. சிஎம் என்னென்னலாம் பண்ணணும், ஒரு பிஎம் என்னென்னலாம் பண்ணணும், பிரசிடென்ட் என்னென்னலாம் பண்ணணும் எழுந்திருக்குல்ல. ஆமா. அப்போ அதில் நம்ம வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் வாரத்திற்கு ஒரு முறை பிரஸ்ஸை சந்திக்க வேண்டும், முக்கியமாக இந்த சேனல்களிடமா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு பேட்டி கொடுக்க வேண்டும், இப்படி ஏதாவது எழுதியிருக்காங்க எங்கேயாவது கான்ஸ்டியூஷன்ல? கிடையாதுல. சார் தமிழ்நாட்டில இருந்து வர ஒரு முதல்வரும் சார் தமிழ் ஜேர்னலிஸ்ட் இங்க இருக்காங்க சார். இல்ல அவது வந்து இவங்க பிரஸ்ஸே சந்திக்காம ஒரு சிஎம்மாப்பா இதுக்கு பிரஸ்ஸை சந்திச்சு நீ 3வது கேள்வி எதுக்கு எப்ப 4வது கேள்வி எதுக்கு எப்பன்னு எழுதி வச்சுட்டு முன்னாடியே தப்பான பதில சொல்லிக்கிட்டு ஐயோ அந்த கேள்விக்கு பதில் இது இல்லையே எதை கேட்ட அப்படின்னு கூட தெரியாம நின்றுட்டு இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு முதலமைச்சர் அது பிரஸ் மீட்டா? மக்களே சொல்றாங்க, தயவு செஞ்சு இந்த திருச்சி பேசுற மீடியாக்கள் கிட்ட நீங்க தயவு செஞ்சு செய்தியாளர் சந்திப்பே கொடுக்காதீங்க. நாள் ஆக 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 நீங்க எப்படி வந்து கருணாநிதி அவர்களை பார்த்தும் ஜெயலலிதா அவர்களை பார்த்தும் பயந்தீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமா இவங்கெல்லாம் விஜய் அவர்களை பார்த்து பயப்படுறாங்க. ஜெயலலிதா அம்மா நடத்திய ஆட்சியை விட ஸ்ட்ரிக்டான ஒரு ஆட்சியை அவர் நடத்துவார். அதை விட ஸ்ட்ரிக்டா இருக்கும். நீங்க வந்து எதுவுமே கிடையாது, சிம்பிளா சொல்லிட்டாரு. இது வந்து ஒரே சென்டர் பவர் தான், ஒரே பவர் சென்டர் தான், அது நான் மட்டும் தான் இங்கன்னர்ல. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். மின்சாரத்துறை வந்துட்டு ஒரு டான்ஜெட்கோ வந்து ஒரு இதுவே போட்டுச்சு ட்வீட்டே. நிறைய ஃபேக் நியூஸ் வருது, இந்த ஊர்ல வந்து இந்த இடத்துல வந்து அடுத்து இத்தனை மணிக்குள்ள பவர் கட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் வருது, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அறிவிப்பு விடுற அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு ஃபேக் நியூஸ் பரவ ஆரம்பிச்சு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரோடு மாநகராட்சி கூட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு திமுகக்கும் தாவேக்காக்கும். ஏன் அப்படின்னா ஈரோடு கமிஷனர் ரூம்லேயும் சரி மாநகராட்சி அலுவலகத்துலேயும் சரி விஜய் அவர்கள் இப்போ சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்க. ஆனால் மேயர் ரூம்லேயும் துணை மேயர் ரூம்லேயும் வந்து விஜய் அவர்கள் ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்படின்னு திமுக சார்பிலேருந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நேற்று வைரல் ஆச்சு சார், அதை பார்த்தீங்களா? ஆமாம், தாவேக்காவினர் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த மேயரும் துணை மேயரோட இதில் வந்துட்டு முதலமைச்சருடைய படத்தை வைக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க, நாங்கள் வைக்க போனால் வந்து வைக்கக்கூடாதுன்றாங்க, அதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு இப்போ கடைசியாக பேசி முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு வாரத்தை நாங்கள் கலந்து யோசிச்சு முடிவு எடுத்து நீ என்ன கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்து சொல்கிறது? முதலமைச்சருடைய படங்கிறது எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இருக்கிறது ஒரு மரபாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு திமுக ஆட்சி இருக்கும்போது அதிமுகவுடைய ஆட்சி வந்துச்சுன்னா திடீர்னு ஆட்சி மாற்றம் நடந்த உடனே அந்த அம்மாவுடைய படத்தை வச்சுக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தது கிடையாது. வேற வழி இல்லை, சரி ரைட்டு சிஎம்மோட ஃபோட்டோ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் வச்சுடுறாங்கப்பா, நம்மளும் வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி வச்சு விட்ருவாங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அதிமுக இந்த பக்கமாக மாறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு திமுகவுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவையோ கலைஞர்களுடைய ஃபோட்டோ வைக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருந்தது கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் 75 வருடமா இந்த ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, 60 வருஷமா ஆட்சி பண்றவங்க. இப்படின்னும் போது அந்த மாதிரி கட்சிகளை பார்த்து உங்களுக்கு பெரிய பயம் இருக்குது. அவங்க மேல இருக்கிற பயத்தின் அடிப்படையில் நீங்க வந்து அதை செஞ்சிடுறீங்க. இவர் புதுசாக தானே வந்திருக்காரு, இவர் என்ன அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு அதுப்பும் ஒரு மிதப்பும் இருக்குது. அடிச்சு சொல்றேன், எவன்லாம் இந்த சேட்டை பண்றானோ அடிச்சு பண்றானோ இவங்கெல்லாம் வந்து நீ சிஎம் போட்டோ வச்சுதான் அவனும் சிஎம் ஆஃபீஸ் இந்த ஆர்டர்லாம் வராது. ஆனால் நீங்கள் நாள் ஆக 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 நீங்கள் எப்படி வந்து கருணாநிதி அவர்களை பார்த்தும் ஜெயலலிதா அவர்களை பார்த்தும் பயந்தீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாக இவங்கெல்லாம் விஜய் அவர்களை பார்த்து பயப்படுவாங்க. எல்லாரும் பயப்படுவாங்க, சும்மா கிடையாது. இவர் வந்து இவருடைய ஆட்சியில் வந்து எதுக்குமே வந்து இங்கே ஸ்பேஸே கிடையாதுன்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடத்திட்டு இருக்காருல்ல. ஜெயலலிதா அம்மா நடத்திய ஆட்சியை விட ஸ்ட்ரிக்டான ஒரு ஆட்சியை அவர் நடத்துவார். அதை விட ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே கிடையாது, இவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு. இது வந்து ஒரே சென்டர் பவர் தான், ஒரே பவர் சென்டர் தான், அது நான் மட்டும்தான் இங்கன்னர்ல. அதுலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் அடுத்து ஒவ்வொன்றையும் பாருங்க. இவங்க எவன்லாம் வந்து இவர் புதுசாக வந்திருக்காரு உள்ளே வந்திருக்காரு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆடுறானுங்களோ அடிக்க வேண்டிய வகையில் இவங்க எல்லாருக்கும் ஆப்படிப்பார். ஆனால் இவங்கள மாதிரி டர்ட்டி பாலிடிக்ஸில் இறங்கி பண்ண மாட்டார். எவன்டா அவன் சிஎம் இதே பண்ண மாட்டான்னு சொன்னது அவன் புறா அப்படின்ட்டு உள்ளே இறங்கி தாவேக்காவை விட்டுட்டு அடிதடி பண்ணி அசிங்கமான அரசியல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க வேற எந்த பிரச்சனைக்கும் தாவேக்காவினர் வந்து தலையிடாதீங்க அரசு சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு அவங்க உத்தரவிட்டதுனால அவங்களும் இப்போ வந்து எதுவும் பண்ண சைலண்டா இருப்பாங்க. அதனால இதுக்கு வந்து கொந்தளிச்சு போயிட்டு இருக்கிற அந்த தொண்டர்களுக்கும் கட்சியினருக்கும் சரியான பதில் கிடைக்க வேண்டிய வகையில கிடைக்கும். அன்னைக்கு இவனுங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஓடி ஓடி தாவேக்காவுடைய முதலமைச்சர்
என்னென்னலாம் வந்து இன்னைக்கு பண்ணுவாருங்கிறத வந்துட்டு இவங்க பார்ப்பானுங்க. அதுக்கு அந்த பயம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். அவங்க இந்த கொஞ்ச நாள் தான் இந்த ஆட்டம்லாம். திமுக திரும்ப வந்துடும், இந்த 6 மாசத்துல வந்துடும். அப்புறம் இப்போ அதை விட்டிங்கன்னா திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு 5 வருஷத்துல திரும்ப வந்துருவோம். இந்த கனவு உலகத்துலேருந்து இவங்க எந்திரிப்பானுங்களே, எந்திரிக்கும் போது ரியாலிட்டி புரிஞ்சு சிஎம் மேலே இருக்கிற பயத்தில் அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. ஒரு சிஎம் மேலே இந்த ஒரு மரியாதை கூட உனக்கு இல்லைன்னா அப்போ என்ன ஒரு திமிர் இருக்கும். கண்டிப்பா மேக்கப் போடுவார் பாருங்க. டிவிகே ஆட்சி வந்த பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்தது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்தது. சூழல் விஷயமா இருக்கட்டும், அதுக்கடுத்து சிறுவர்கள் மீது சிறுமிகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை, அப்புறம் சின்ன பசங்க அவங்கள வந்து ஒரு தஞ்சாவூரில் நடந்த ஒரு விஷயம் இன்சிடென்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இது வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து அதுக்கான நடவடிக்கைகள்லாம் உடனுக்குடனே எடுத்துட்டு இருக்காங்க பார்த்தோம். ஆனால் இந்த மீடியா சேனல்ஸ் வந்து திமுக ஆட்சியில் செயல்பட்டதுக்கும் தாவேகா ஆட்சியில் செயல்படுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில் நிறைய தவறுகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு, விளாத்திக்குளம் நிறைய விஷயம் நடந்திருக்கு, நாங்குநேரி எல்லாம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி எதுவும் பேசலை, இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறத வந்து மீடியா சேனல் அவ்வளோவா பெருசுப்படுத்தலை. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசாக பார்க்கப்படுதோ. ஒன்றும் இல்லை, ஒரு தனியார் சேனலில் வந்து ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பாக்கிட்ட சண்டை போட்டு வீட்டில் கோச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. அதை வந்து மாயம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இது வந்து எப்படி வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான். அதுக்கும் வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது இல்லை. அதில் அவங்க அந்த மாதிரி முதல்வர் விஜயம் இல்லை, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பெருசாக போர்ட்ரே பண்ணி சொல்கிறாங்களோ, இல்லை கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஓகே தான் சார். இப்போ கரெக்டாக செயல்படுறாங்களா அப்படின்னு அவன் சொல்லாமா, இல்லை இதுக்கு முன்னாடி அவ்வளோவா செயல்படலை அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துக்கலாம். உங்கள் கேள்விகள்லேயே சில பதில்கள் இருக்குது. நீங்கள் கடைசியாக சொன்னது ரொம்ப சூப்பரான மேட்ரு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்பட ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்களா, இது ரொம்ப சூப்பரான மேட்ரு. இப்போ இதை நம்ம வந்து சில விதங்களாக பார்ப்போம். ஒரு வகையில் பார்க்கும்போது இந்த மீடியாவில் இன்னுமே சில சேனல்கள்லாம் வந்துட்டு ஏன்னா எப்படி செயல்பட்டுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல செய்தி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்த சேனல்கள் எல்லாமே எப்படி செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு ஃபேவரட்டாக வேலை பார்ப்பாங்க. ரொம்ப ஆளுங்கட்சியை பகச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வரக்கூடிய ஃபேவர் வராமல் போயிடும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் போயிடும், ஸ்லாட்டு கிடைக்காது, இது இருக்காது, அது இருக்காது. அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துடைய பல ஊர்களில் அவங்களுடைய டிஸ்பிளேவே கட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி முக்கியமான தொலைக்காட்சி நிறுவனம் அவங்களுடைய இதுவே வந்து யாருமே பார்க்க முடியல, அந்த நம்பரை போட்டா வரவே மாட்டேங்குது சேனல்னு பிரச்சனை வந்துச்சு. அப்ப அந்த தொலைக்காட்சி நிறுவனமே வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா யாராவது ஒருத்தவங்க பேசினாலும் கூட சரி விடுதுங்க, இப்ப நீங்க ஆதரவா எல்லாரும் பேசி குரல் கொடுத்து என்னங்க அது இன்னும் உங்களுக்கு அக்ரிவேட் பண்ணுங்க, அவங்க கோவத்தை தணிக்கிறதுக்கு நம்ம இதை உதவுற மாதிரி ஏதாவது பண்ணுவோம், அவ்வளோ பணிஞ்சு போக வேண்டிய நிலைமை வந்து அஃபெக்ட் ஆன அந்த சேனலுக்கே அன்னைக்கு அந்த நிலைமையில இருந்துச்சு. மிக முக்கியமா பார்க்கப்படுற சேனல்கள்ல ஒரு சேனல். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஆட்சியை நீங்க எடுத்து பாருங்க, ஒரு ஆளுங்கட்சி இவங்க மேல நம்ம பயப்படணும், நம்ம சொல்ற கூட முடியாது எதையுமே, ஊர்ல நடக்கிற தவறெல்லாம் சொல்லி காட்டணும், என்னையா உங்க நியூஸ்ல தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கீங்க, நம்மளை வந்து அடிக்க மாட்டாங்க, நடக்கிறத நம்ம சொல்லலாம் தைரியமா அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் சேனல்லாம் வந்து ஃப்ரீடமோட இயங்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்ல இதை பார்க்கலாம். இது முதல் விதம். ரெண்டாவது மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் சேனல்கள் இன்னுமே கூட இந்த திமுகவுடைய பேக்கப்ல இயங்கிக்கிட்டு இருக்குது. அவங்களால ஃபண்ட் பண்ணப்பட்ட நியூஸ் சேனலுங்க. அவங்க அதுக்காக இன்னுமே வந்து அவங்களுக்காக அவங்களுடைய விசுவாசத்தை காட்டுற வகையில வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியெல்லாம் இவங்க வந்து ஒரு இதுவா பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. தாவேக்கா தானே, ஜோசப் விஜய் அவர்கள் தானே, என்ன பெருசா இது பண்ணிட போறான், நமக்கு இருக்குது திமுகன்ற தைரியத்துல ஒண்ணுமில்லாத செய்தியெல்லாம் கூட சில ஃபேக் நியூஸ்லாம் கூட வந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு இந்த மின்சாரத்துறை வந்துட்டு ஒரு டான்ஜெட்கோ வந்து ஒரு இதுவே போட்டுச்சு ட்வீட்டே, நிறைய ஃபேக் நியூஸ் வருது, இந்த ஊர்ல வந்து இந்த இடத்துல வந்து அடுத்து இத்தனை மணிக்குள்ள பவர் கட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் வருது, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அறிவிப்பு விடுற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபேக் நியூஸ் பரவ ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து மீடியா மூலமாகவே வந்து கூட நிறைய ஃபேக் நியூஸ் வருது. சில இடங்கள்ல சோஷியல் மீடியா, சில இடங்கள்ல இவங்க நடத்தக்கூடிய நியூஸ் சேனல்கள் மூலமாக கூட இது வருது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு பொண்ணு அவங்களோட வீட்டில் அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு வெளியே போயிட்டாங்கிறத வந்துட்டு இவங்க வந்து பூதாகரப்படுத்தி, சரி அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான், வீட்டை விட்டு வெளியே போன பொண்ணு வந்து காணாமல் போயிட்டா என்ன ஆகுறது, அது ஒரு செய்தி தான், அது செய்தியே இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. பட் அந்த செய்திக்கு இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த அதே இம்பார்ட்டன்ஸ் தான் இப்போ கொடுக்குறீங்களா? அது ஒரு பிரேக்கிங் நியூஸா? இதுக்கு முன்னாடி இது போன்ற செய்திகள்லாம் நீங்க உங்க பிரேக்கிங்ல போட்டிருக்கிறீங்களான்ற கேள்வி இங்க எழுதுல. அது ரொம்ப நியாயமானது. ஸோ அப்போ அந்த வகையிலேயே இவங்க செயல்படுறாங்களா? இவங்க திமுகவுடைய பேக்கப்பா இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? அதுக்கு காரணம் வந்து திமுக வந்து ரொம்ப லிபரல், தாவேக்கா வந்து ரொம்ப லிபரலா இருக்குது.
தாவேக்கா வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சின்ற பவரை வந்து தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறனால இவங்க இன்னும் கொஞ்சம் தைரியமாவே தேவையில்லாத வேலைகளை பாக்குறாங்களா அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது 2வது. 3வது விதம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சாதாரணமா நடக்கிற செய்தியா போடுறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடியே போட்டு இருந்தாங்க, இப்பவும் போடுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி மேபி வேணா இதுக்கு முன்னாடி வரலையே, இப்போ என்ன இந்த செய்திகள் அதிகமா வருதோ நம்ம மேபி இப்போ நம்ம நியூஸ் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், தெரியல, சொல்ல முடியாது, நம்ம கன்ஃபார்மா எதையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறனால அப்ப அந்த செய்திகளை அவங்க செய்திகளா தான் போடுறாங்களா, அவங்க வந்து அதுல ஏதாவது உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்காகவோ தாவேக்காவை அட்டாக் பண்ற மாதிரி எதையாவது போடுறாங்களான்றதை நம்ம கவனிக்கணும். இப்போ நீங்க சொன்ன இந்த சின்ன பொண்ணு ஒருத்தவங்க வந்துட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்கன்றதுல வந்துட்டு இதுல தாவேக்காவை டைரக்டா பண்ணாம இன்டைரக்டா தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல சார், முதல்வர்னும் வரல, தாவேக்கானும் வரல. அது வந்து இந்த மாதிரி என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கிற. அப்ப அவங்களோட இன்டென்ஷன் மேபி அதுல வந்து ரொம்ப கிளியர் இன்டென்ஷனா, பியூர் இன்டென்ஷனா கூட இருந்திருக்கலாம். பட் ஆனா இங்க இது எப்படி யாரு யூஸ் பண்றாங்கிறது தான் மேட்டர். உங்களுக்கு இந்த நியூஸ் சேனல் போட்ட நியூஸ் சேனலாகவே வந்துச்சா, இல்ல அந்த நியூஸை திருச்சி எடுத்து போட்டு ஷேர் பண்ண ஒரு டிஎம்கே உடைய ட்விட்டர் பேஜோ டிஎம்கே உடைய இன்ஸ்டா பேஜோ அவங்கள இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்க வச்சு அதனால உங்களுக்கு வந்துச்சாங்கிறது தான் இங்க மேட்டர். நான் அஃபிஷியல் நியூஸ் தான் சார் பார்த்தேன். ஆனா இதையும் சொல்லணும், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்கப்படாத, இப்போ நான் பிரேக்கிங் நியூஸா வராம ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், அது வந்து தனிப்பட்ட பிரேக்கிங் நியூஸா மாத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து யாருமே பேசல, ஆனா அந்த குறிப்பிட்ட சேனல் மட்டும் பேசுது. இன்னொன்று, மின்சாரத்துறையில் நடந்த ஊழல் இருக்குல்ல சார், அதை பற்றி அவர் ஹீராராஜன் பேசினதை பற்றி கூட நம்ம பேசணும் இல்லையா. அந்த நியூஸ் வந்து எல்லா சேனல்லையும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல் மட்டும் அது வராது. அதில் வராது. பொரின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, அந்த பொரி யூடியூப் சேனல்லையும் இதெல்லாம் வராது. பொரி மக்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம், மேபி நீங்கள் கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன். பொரி சேனல்ல வந்துட்டு இதெல்லாம் மேபி வரும். என்னென்ன சம்பந்தமே இல்லாத, தேவையே இல்லாத, ஒரு சார்பற்ற, ஒரே ஒரு சார்பு மட்டும் பேசக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து பொரியில வரும். அப்புறம் டிவியில எதுல வரும்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப இவங்கெல்லாம் எடுத்து அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, மக்கள் பிரச்சனை ஏதாவது சொல்லுங்கப்பான்னா அதை போட மாட்டாங்க, நியாயமான பிரச்சனையே போட மாட்டாங்க. இவங்க தேவையில்லாத போடுவாங்க. எப்போ போடுவாங்க? இந்த ஆட்சியில போடுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அவங்க போடவே கிடையாது. ஸோ அப்போ இவங்க பண்ணுற இந்த வேலைகள்லாம் வந்துட்டு நம்ம இங்கே பார்க்கிறோம். இவங்க அதை பூதாகரப்படுத்துறாங்க, இல்லாததை பெருசாக்குறாங்க, ரொம்ப பெருசாக்கி அதை நம்ம மைண்டில் கொண்டு வந்து தாவேக்கா சரியில்லை, தாவேக்கா சரியில்லை, தாவேக்கா சரியில்லை. ஏன்னா இப்போ இருக்க செய்தி நிறுவனங்கள் தான் சார் மக்கள் இதை தான் பார்க்கணுன்றதை சூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய விஷயம் நடக்குது, இதை தான் நீங்கள் பார்க்கணும், நான் கொடுக்கறது தான் நியூஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களோ மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஆமா, அவங்க அதை விட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஐடி விங் பண்றது. அந்த நியூஸை எடுத்து வெட்டி ஒட்டி அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தி இதுதான் தாவேக்காவுடைய லட்சணமா அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி டேட்டா கன்சியூம் ஆகுதுன்னா, இப்போ இந்த நியூஸ் சேனல் போடுது இந்த மாதிரி வந்து இந்த சிறுமி இந்த மாதிரி தொலைந்து விட்டார்கள், வீட்டை விட்டு கோவித்து கொண்டு அம்மா அப்பாவிடம் சண்டை போட்டு சென்றதுலாக தகவல். இதை இவங்க எடுத்து போட்டு அதுக்கு மேல இவங்க கேப்ஷன், இதுதான் தாவேக்காவின் லட்சணமா, மாற்றம்னு சொன்னீங்களே, ஐயோ அப்பா அவங்க மாற்றத்தை பார்த்துட்டோண்டா, மக்களே போதும்னு ஓடுறாங்க. இவன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் போட்டோவை போட்டிருப்பான், இல்லை வந்து சிவப்பு கருப்பு கொடி பறந்துட்டு இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று இன்டெரக்டாக ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இவன் உட்காந்துட்டு இந்த சிவகுமார்ன்ற பேரில் இருக்கிறவன், ராஜ்குமார்ன்ற பேரில் இருக்கிறவன், இவன் எவனோ ஒருத்தன் எடுத்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ இது வந்து போய் மக்கள்கிட்ட போய் சேருது. அப்போ மக்கள் வந்து என்ன, மக்களுக்குமே அதிருப்தி இருக்குதோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்காக இவங்க செட் பண்ற ஒரு ஹோல் ஸ்டேஜ் தான் இந்த எல்லாமே. இப்ப நீங்க சொல்றது எல்லாமே, நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே இட்ஸ் அ நேரேஷன். அவங்க ஒரு நேரேஷனை செட் பண்றாங்க. அந்த நேரேஷன்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புறோம், நம்ம ரியாலிட்டியில என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறோம்ன்றதுல தான் விஷயமே இருக்குது. நம்ம அதை கவனிச்சு எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்குது, இவங்க சொல்றதை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம கிளியரா இருந்தோம் அப்படின்னா இங்க பிரச்சனையே கிடையாது. அது எந்த அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கோன்றதுதான் முக்கியம். அந்த தெளிவு மக்கள்கிட்ட இருக்குதுன்றதை நான் நம்புறேன். திமுக எவ்வளவு பொய் பேசும், திமுகவுக்காக மீடியா எவ்வளவு பொய் பேசும், திமுகவுடைய ஊப்பிக்களாக வந்து மக்களே எவ்வளவு பொய் பேசுவாங்க, திமுகவுக்காக ஜேர்னலிஸ்டுங்க எப்படியெல்லாம் பொய் பேசுவாங்க, கூன்னு கூவுவாங்க. அதுக்கு வந்து அந்த சேனல்ல இருக்கிற நெறியாளரும் ஒன்று சேர்ந்து கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இது எல்லாத்தையுமே பார்த்து தான் இது எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் சொல்றது வந்து 5, நான் சொன்ன 1 2 3 4 5 அந்த 5 சொல்றாங்க, வேற எதுவும் இல்லை. இதை ஒதுக்கி வச்சுட்டாங்க, இது நீ கிளம்பு, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ தூக்கி போட்டாங்க. இது போயிடுச்சு. இப்போ மக்களுக்கு கரெக்டா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மெச்சூரிட்டி கிடைக்குது. ஒரு 5 வருஷத்துல ஏன் கூட சேர்ந்து நீயும் இவால்வ் ஆகுன்னு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இந்த மக்களை கொண்டு போறாரு.
தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆனதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இன்னுமே செய்தியாளர் சந்திப்பு கொடுக்கவே இல்லை சார். இது கொடுக்கல. ஆமா, இது வரைக்கும் கொடுக்கல. மக்களே சொல்றாங்க, தயவு செஞ்சு இந்த திருச்சி பேசுற மீடியாக்கள் கிட்ட நீங்க தயவு செஞ்சு செய்தியாளர் சந்திப்பே கொடுக்காதீங்க அப்படின்னு எங்க கிட்ட பேசுறீங்களா சார்? நீங்க எங்களுக்கு தேவையான வேலையை சார் சிஎம் என்ன சார் பண்ணணும்? சிஎம் உடைய புரோட்டோகால் எடுத்து படிப்போம். நம்ம சிஎம் என்னென்னலாம் பண்ணணும், ஒரு பிஎம் என்னென்னலாம் பண்ணணும், பிரசிடென்ட் என்னென்னலாம் பண்ணணும் எழுதிருக்குல்ல. ஆமா, அப்ப அதுல நம்ம வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், வாரத்திற்கு ஒரு முறை பிரஸ்ஸை சந்திக்க வேண்டும், முக்கியமாக இந்த சேனல்களிடமா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு பேட்டி கொடுக்க வேண்டும், இப்படி ஏதாவது எழுதியிருக்காங்க எங்கேயாவது கான்ஸ்டியூஷன்ல? கிடையாதுல. என்ன எழுதியிருக்கு? நீ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும், மக்களின் நாயகனாக நீ இருக்கணும் வேணும். நீ வந்து மக்கள் உன்னைய ரெப்ரசன்டேட்டிவா எடுத்து போட்டுக்கலாம், நியாயமா நேர்மையா எந்த ஒரு தவறும் செய்யாம ஏமாத்தாம மக்கள் பணத்தை தின்னாம மக்கள் நாயகனா இருந்துட்டு போப்பா. நீ இவ்வளவுதானே கேக்குது உன்னை இந்த மக்கள், இதுதானே கேக்குது இந்த அரசு. இந்த அரசாணைகளெல்லாம் தாண்டி இவங்க வந்துட்டு புதுசா இல்ல அவது வந்து இவங்க பிரஸ்ஸே சந்திக்காம ஒரு சிஎம்மாப்பா, எதுக்கு பிரஸ்ஸை சந்திச்சு நீ 3வது கேள்வி எதுக்கு எப்ப 4வது கேள்வி எதுக்கு எப்பன்னு எழுதி வச்சுட்டு முன்னாடியே தப்பான பதில சொல்லிக்கிட்டு, ஐயோ அந்த கேள்விக்கு பதில் இது இல்லையே எதை கேட்ட அப்படின்னு கூட தெரியாம நின்றுட்டு இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு முதலமைச்சர் அவங்க பிரஸ் மீட்டா? அப்ப நீ பிரஸ் மீட் என்ன கேட்க போற? யாரெல்லாம் பிரஸ்ஸுக்குள்ள இருக்கிறா? பிரஸ்ல எத்தனை திமுக ஆளுங்க வந்துட்டு இன்னும் ஊடுருவிக்கிட்டு இருக்கிறாங்க? நடுநிலையாளர்கள் நிஜமா எத்தனை பிரஸ் பீப்புள் இருக்கிறாங்க? எந்த கட்சி வந்தாலும் நான் சரியான கேள்வியை கேட்பேன்னு எத்தனை பிரஸ் பீப்புள் இருக்கிறாங்க? எத்தனை பிரஸ் அந்த சேனல் சொல்றதுக்காக அந்த சேனலோட அஜெண்டாக்காக அங்க வேலை பார்த்துருக்காங்க, தனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. அப்ப இவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சு நீ கேட்கிற முட்டாள்தனமான கேள்விகள் நான் ஏன் பதில் சொல்லணும்? நியாயமான கேள்வியை மட்டும் கேட்கிற எல்லா பிரஸ் சில பிரஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்களா? அப்ப அந்த ஆட்கள் இருக்கிற இடத்துல நான் ஏன் போய் நிக்கணும்? அவன் ஓவர் டூ பண்ணிட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு நியாயமா கேட்கறவங்களை முந்திக்கிட்டு இவன் முன்னாடி வந்து கத்தி எப்படியாவது நம்மள பேரை டேமேஜ் பண்ணணும், இதை எடுத்து அவனுங்களோட சேனல்ல போடணும்னு வேலை பார்ப்பானுங்க. அதுக்கு நான் ஏன்டா தீனி போடணும்? நீ முதலாளிக்கு வந்து உத்தமனா இருக்கணுன்றதுக்காக, அவங்களுக்கு உண்மையா இருக்கணுன்றதுக்காக உனக்கு கிடைச்ச கண்டென்ட்டா நானு கூட்டிட்டு போடான்றதை தான் அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்லாம சொல்றாரு விஜய் அவர்கள். நேர்மையான ஜேர்னலிஸ்ட்டுங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த நேர்மையானவர்களை தாண்டி இது போல வந்து நேர்மையற்றவர்களாக அவங்களுக்கு ஒரு சார்பு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அந்த சார்புடைய ஐடியாலஜியை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு வரவங்க கிட்டலாம் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி அனுப்பணும். இது மூலமா நம்ம வந்து ஒரு டேட்டாவை எடுத்து நம்மளுடைய ஓனருக்கு கொடுத்து நம்ம சேனல்ல போட்டு நம்ம பரபரப்பு கிரியேட் பண்ணலான்ற ஐடியாலஜி இருக்கிறவங்கள்ட்ட நான் ஏன் இன்டர்வியூ கொடுக்கணும் நினைக்கிறது என்ன தப்பு இருக்குது? உனக்கு தேவை மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதான். என்ன பண்ணிகிட்டே இருக்கிறேன், என் மூலமா நடக்க வேண்டியது இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது, அவ்வளோதான். அது போதுமே. இதில் நான் எதுக்கு வந்து இன்டர்வியூவில் உட்காந்துட்டு பேசிட்டு உன்கிட்ட ப்ரெஸ் மீட் தேவையே கிடையாதுன்னு அவர் செயலில் பேசுகிறாங்க. அவர் பேசுறதே இல்லை, அவரின் செயல் பேசுகிறது. அது மக்களுக்கு போதுமானது. உங்களுடைய நேரட்டிவை நீங்களே வச்சுக்கோங்க, ஒன்றுமே செயல்படாது. ஜோக், இட்ஸ் ஆல் அ ஜோக். வாட் எவர் டிஎம்கே இஸ் டூயிங் இஸ் அ ஜோக். ஓகே சார். வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் அதை அடுத்த வழியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ. நன்றி.